எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பர்சனல் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன், அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனும் சரிங்க, கமெண்ட் பாக்ஸும் சரிங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இப்படி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு மகா குரு பயிற்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. குரு பயிற்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி தற்போது இருக்கின்ற ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். எவ்வளவு காலகட்டங்கள் அவர் வந்து மிதனத்தில் சஞ்சரிக்க போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் மிதன ராசியில சஞ்சரிக்க போறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் குரு வந்து மிதன ராசியில் இருக்க போறார். இதனால் வரைக்கும் கும்பராசியில பிறந்தவனுக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம குரு அப்படின்ற அமைப்புல இருந்த குரு பகவான் தற்போது 5ஆம் இடமான திரிகோணம் ஏறி ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்கறது மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த குரு பயிற்சியில அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த காலகட்டங்கள்ல குரு அதிசார கதியில பயணித்து ராசிக்கு 6ஆம் இடமான கடகத்துல உச்சம் பெற்ற தன்மையில் அமர்ந்து 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தையும் பார்வை செய்வார். இது இன்னும் ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா வாழ்க்கையில கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. அது மட்டும் இல்லாம உழைக்காமலே வருகின்ற பணமும், உழைக்காமலே வருகின்ற அந்த அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல குறிக்கும். சரிங்களா? அந்த வகையில குரு வந்து 5ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பா சொல்லப்படுதுங்க. அதாவது குருவுக்கு மிகவும் உகந்த இடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு ராசிக்குள்ள வர்றது, அல்லது ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர்றது, அல்லது ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியத்துல போய் அமர்றது. இந்த 3 இடங்கள் குருவுக்கு ஒரு மிகவும் சிறப்பான இடங்களா சொல்லப்படுதுங்க. அந்த வகையில கும்பராசிக்காரங்களுக்கு தற்போது வந்து பாத்தீங்கன்னா 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. இந்த 7.5 சனியில குரு வந்து 5ஆம் இடத்துக்கு வர்றது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, என்ன பண்ணுவார் இந்த குரு? 5ஆம் இடம் அப்படின்றது நம்முடைய அதிர்ஷ்டங்களை குறிக்கின்ற இடம். லக்கு எல்லாமே 5ஆம் இடம் தான். சரிங்களா? அப்போ இந்த டைம்ல நீங்க வந்து அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும். ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு காரியத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த காரியம் வந்து ஏதோ ஒரு வகையில தள்ளி போயிட்டே இருந்திருக்கும், அல்லது உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய இடத்துல வேலைக்காக ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஆனா எங்கேயுமே கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு காரணத்தால வந்து பாத்தீங்கன்னா அது மற்றவங்களுக்கு போயிருக்கும், அல்லது கிட்டக்க வந்து கை நழுவி போயிருக்கும் அந்த வேலை. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் தற்போது கைகூடும். இப்போ நீங்க வேலைக்காக இந்த நேரங்கள்ல நீங்க முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா வரும். ரிசல்ட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஜென்ம சனியில நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு மன அழுத்தங்கள் அதிகமா இருந்திருக்கும். உடல் உழைப்பு அதிகமா போட்டிருப்பீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க. ஒரு 8 மணி நேரம் வேலை செய்ய வேண்டியதுல 12 மணி நேரம் 13 மணி நேரம் வேலை செஞ்சிருப்பீங்க. அப்படி உழைச்சாலும் உங்களுக்கான நியாயமான அங்கீகாரம், பெயர், புகழ் கிடைச்சிருக்காது. ஆனா மற்றவங்க வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே செய்யாம ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பதவி உயர்வை கொடுப்பார். ப்ரொமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பா தேடி வரும். அதே மாதிரி வேலை மாற்றம் செய்ய போறவங்களுக்கு நல்ல ஒரு சம்பளத்தோட, அதாவது நீங்க இப்ப இருக்கிற இடத்த விட நல்ல ஒரு இடத்துக்கு நீங்க பிளேஸ் ஆவீங்க. இப்போ வேலை மாற்றம் தற்போது தாராளமாக நீங்க மேற்கொள்ளலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம சுய தொழில் செய்யறவங்களுக்கு செய்கின்ற தொழில்ல வருமானம் அதிகரிக்கும். நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரிங்க, அந்த தொழில்ல கண்டிப்பா இந்த ஒரு வருஷத்துல ஓரளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு கண்டிப்பா வந்துடுவீங்க. இப்ப இருக்கிறத விட, இப்ப வர்றதை விட, இப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்றதை விட அதிகமா இரட்டிப்பா 3 மடங்கா வந்து லாபத்தை கண்டிப்பா பார்ப்பீங்க. காரணம், லாபாதிபதினு அதாவது கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தான் வந்து தனாதிபதி, அவர் தான் லாபாதிபதியே. இந்த குரு பகவான் தான். அவர் வந்து லாபஸ்தானத்தையே பார்க்கறது சிறப்பான அமைப்பா சொல்லப்படுதுங்க. அந்த வகையில பார்க்கும்போது வருமானம் அதிகரிக்கும். இதனால் வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில இருந்து வந்த பண பற்றாக்குறை தற்போது தீரும். பண தேவைகள் யாருக்கெல்லாம் அதிகமா இருக்கோ, யாருக்கெல்லாம் பணம் சார்ந்த விஷயங்கள் அதிகமான ஈடுபாடுகள் இருக்கு, அதிகமா நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த குரு கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கு ஏற்ற வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுப்பார். சரிங்களா? பணப்புழக்கம் சரளமா இருக்கும். வேலை செய்யற இடத்துலையும் சரிங்க, தொழில் ரீதியாகவும் சரிங்க, கண்டிப்பா நல்லாவே சம்பாதிப்பீங்க, நல்ல ஒரு லாபத்தை கண்டிப்பா பார்ப்பீங்க. ரெண்டாவது, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். ஏன்னா குரு
ராசியை பார்ப்பார். ராசியில் இருக்கக்கூடிய ராகுவையும் குரு பார்ப்பார். ஏன்னா மே மாதம் ராகு கேது பயிற்சியும் நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது ராசியில ராகு குரு பகவான் பார்க்கும்போது எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிப்பீங்க, தைரியமா எதிர்கொள்வீங்க, புத்திசாலித்தனம் அதிகரிக்கும், அறிவு தேடல் அதிகரிக்கும். மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆழ்ந்த அறிவை நீங்க வளர்த்துப்பீங்க, நிறைய விஷயங்களை தேடி தேடி போய் கத்துப்பீங்க. சரிங்களா? அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் சற்று அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? மற்றவங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சு வச்சுப்பீங்க. ஸோ எக்ஸாம்ஸ்லயும் வந்து நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணி நல்ல ஒரு இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆவீங்க அப்படின்னே சொல்லலாம். அப்போ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கு கும்பத்துல பிறந்தவளுக்கு அப்படின்னே சொல்லலாம். அதற்கடுத்து ஆரோக்கியம். இந்த ஜென்ம சனியில கடந்த காலங்கள்ல பார்த்தீங்கன்னா கும்பராசியில பிறந்த நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஒன்று குடும்பத்துல பிரச்சனை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வேலை ரீதியாக பிரச்சனை, இன்னொன்று ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. சரிங்களா? அப்போ யாருக்கெல்லாம் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சோ அவங்க எல்லோருக்கும் இந்த காலகட்டங்களில் அந்த உடல் ரீதியான தொந்தரவுகள் கண்டிப்பாக சரியாகும், ஆரோக்கியம் முழுமையாக சரியாகும். ஏன்னா எப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 6ஆம் இடம் இந்த கடனையும் நோயையும் தருகின்ற இடம், 11ஆம் இடம் அதை வெற்றி கொள்கின்ற இடம். சரிங்களா? அப்போ 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடன், நோய், எதிரி இது மூணுத்தையுமே நீங்க ஜெயிச்சு காமிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு ஆண்டுல. மேலும் ஜென்ம சனி ஆல்மோஸ்ட் முடியுதுங்க, அது மார்ச் மாதத்தோட முடியுது. அடுத்து ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் வருவாருங்க. ராசியை விட்டு சனி பகவான் விலகிறதுனாலேயே பாதிக்கு பாதி பிரச்சனை கண்டிப்பா குறைஞ்சு போயிடும். அதே மாதிரி பேச்சுல மட்டும்தான் கும்பராசிக்காரங்க கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா 2ல சனி வரும்போது தேவையில்லாத இடத்துல வார்த்தையை விட்டுட்டு நீங்களா வந்து பாத்தீங்கன்னா வாங்கி கட்டிப்பீங்க. அதே மாதிரி குடும்பத்தையும் பார்த்தீங்கன்னா வார்த்தைகளால தான் பிரச்சனைகளே வரும். அப்போ பேச்சை மட்டும் குறைச்சிக்கிட்டா போதும், கும்பராசிக்காரங்க டாப்ல வந்துருவீங்க அடுத்த 2025லும் சரி 26லையும் சரி. சரிங்களா? மேலும் இந்த குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நிலைமைகளாக கண்டிப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நிறைய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் தேடி வரும். குறிப்பா இந்த லாட்ரி, ரேஸ், பந்தயம் இது சார்ந்த அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிக்கிறது, ஸோ ட்ரேடிங் பண்ணி சம்பாதிக்கிறது, இது எல்லாமே நல்ல வாய்ப்புகளை கண்டிப்பாக உண்டு பண்ணி கொடுக்கும், வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். சீக்கிரமா எப்படி பணம் சம்பாதிக்கிறது, சீக்கிரமா எப்படி லைஃப்ல செட்டில் ஆகிறது, இது சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே குரு பகவான் கொடுப்பார். சரிங்களா? ஏன்னா குருவுடைய பார்வைகள் எங்கெல்லாம் வருது அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு 9ஆம் இடத்தையும் லாபஸ்தானத்தையும் ராசியையும் குரு பகவான் பார்க்கறாருங்க. அப்போ 5ஆம் இடமான பாக்கியத்துல இருந்து, அது பூர்வ புண்ணியத்துல இருந்து பாக்கியத்தை பார்க்கறதுனால திருமணமான பெண்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் காலதாமதமாய் கொண்டிருக்கிறதோ தற்போது கிடைக்கும். அதே போல குருபலம் வந்துடுச்சு. சரிங்களா? தாராளமா தற்போது திருமணம் செய்யலாம். சரிங்களா? திருமணம் அதாவது திருமண வயதில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கே தற்போது 7 சனி நடந்தாலும் கூட குருபலம் வர்றதுனால தாராளமா தற்போது திருமணம் செய்யுங்க, தப்பு இல்லை. கண்டிப்பா நல்ல வரன் கிடைக்கும். அதே மாதிரி முதல் திருமண வாழ்க்கை வந்து யாருக்கெல்லாம் விவாகரத்துல போய் முடிஞ்சு ஒரு பிரிவுல சந்திச்சிங்களோ 2ஆம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது கண்டிப்பா நல்ல திருமண வாழ்க்கை அது அமையும். செகண்ட் மேரேஜ் தற்போது செய்யலாம். சரிங்களா? திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். என்ன ஒண்ணு, பேச்சை மட்டும் குறைச்சிக்கிட்டா போதும், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். 2வது தந்தை சம்பந்தப்பட்ட வழியில நல்ல ஒரு ஏற்றங்களை கண்டிப்பா குரு கொடுப்பார். தந்தையால் அதிர்ஷ்டம், தந்தை வழி உறவுகளால் சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுப்பார். அவங்களால ஒரு பொருள் உதவியோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா வேலை நிமித்தமான ஒரு உதவியோ கண்டிப்பா கிடைக்கும், தொழில் ரீதியாகவும் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? உதவிகள் பல வழியில உங்களை தேடி வரும். நீங்க ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில போறீங்க, ஒரு உதவி தேவைப்படுதுன்னா இங்கிருந்தோ யாரோ ஒருத்தர் வந்து உதவி செய்வாங்க கண்டிப்பா. அதுதான் 5ஆம் இடத்துல குரு இருந்தா அப்படிதான். ஒரு உதவின்னு தேவைப்படும் போது யாரோ ஒரு நபர் தெரியவே பேசியிருக்க மாட்டீங்க, ஆனா அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்வார். அதுதான் 5ஆம் இடத்து குருவுடைய ஸ்பெஷாலிட்டியே. சரிங்களா? ஏன்னா கடவுளுடைய அனுகிரகம் பரிபூரணமா இந்த குரு கொடுப்பார். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு அதிகமா மேற்கொள்றது வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு வந்து உண்டு பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த காலகட்டங்கள்ல குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அதிசார கதியில பயணித்து ராசிக்கு 6ஆம் இடமான கடகத்துக்குள்ள வந்து உச்சம் பெறுவாருங்க. உச்சம் பெற்று 2ஆம் இடத்துடைய சனியையும் 2ஆம் இடத்தையும் பார்வை செய்வார். ஸோ இந்த காலகட்டங்கள் இன்னும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்களை சற்று அதிகப்படுத்தி கொடுக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், யாருக்கெல்லாம் வந்து பேங்க்ல லோன் அப்ளை பண்றீங்க, ஒரு ஹவுசிங் லோன் அப்ளை பண்றீங்க, வீடு கட்டுறதுக்கு அல்லது ஒரு கார் வாங்குறதுக்கு, ஒரு பைக் வாங்குறதுக்காக நீங்க ஏதாவது லோன் அப்ளை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லோன் அப்ளை பண்றதுக்கு சரியான ஒரு நேரம், கடன் வாங்குறதுக்கு சரியான ஒரு நேரம் இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2025ல சொல்றேன். சரிங்களா? ஸோ இந்த காலகட்டங்கள்ல குரு வந்து 6ஆம் இடத்துல அதிசார கதியில பயணித்து உச்சம் பெற்ற தன்மையில இருக்கும்போது நீங்க இந்த வாய்ப்பு நல்லபடியா பயன்படுத்திக்கலாம்.
ஸோ அத்தகைய காலகட்டங்களில் நீங்கள் கடன் வாங்குறதுக்கான முயற்சிகள் எடுக்கும் போது கண்டிப்பாக அது வெற்றியை கொடுக்கும். சரிங்களா? கடன் வாங்கி அதனால் ஒரு முன்னேற்றம், கடன் வாங்கி தொழில் செய்து அதில் வெற்றி பெறது, கடன் வாங்கி வீடு மனை வாகன வசதியை அமைச்சுக்கிறது, வண்டி வாகன வசதியை அமைச்சுக்கிறது. ஸோ இது சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் குரு பகவான் கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முடிந்த அளவுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்றது சிறப்பு. அதே மாதிரி ஆலங்குடி ஒரு வாட்டி போயிட்டு வாங்க, நிச்சயமா வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஜோதிடம் அப்படின்றது ஒரு வாழ்க்கை கல்வி. கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடிய வகையில் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா இருக்குங்க. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆச்சும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து உங்களோட வாழ்க்கையை ஒரு மாற்றத்தை தருகின்ற வகையில கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோல. ஸோ அதனால கண்டிப்பா எல்லோருக்குமே ஒரு பயனுள்ள ஒரு பதிவா இந்த பதிவானது இருக்கும்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தாராளமா நீங்க டிஸ்லைக் பண்ணலாம். உங்க கருத்துக்கள் எதுவாயினும் அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து ஒரு மாற்றத்துக்கான ஒரு அமைப்பை நான் அதை எடுத்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.